ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி March 27, 2019 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ் தமிழ்நாடு நியூஸில் இருக்குது. அதை நான் இங்கே எடுக்கலை. அது என்ன நியூஸ்னு சொல்லிடுறேன். ஆக்ஷன் டு பி டேக்கன் அகெயின்ஸ்ட் தோஸ் ரியரிங் ஆஃப்ரிக்கன் கேட்ஃபிஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்ரிக்கன் கேட்ஃபிஷ். ஓகே, இதுக்கு இன்னொரு பேர் வந்துன்னா நார்த் ஆஃப்ரிக்கன் கேட்ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த ஆஃப்ரிக்கன் கேட்ஃபிஷ்னாலே நீங்கள் இது எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா, மிடில் ஈஸ்ட்டு, ஓகேவா, இந்த ஏரியாலலாம் இருக்கக்கூடியதான் இந்த ஆஃப்ரிக்கன் கேட்ஃபிஷ் அப்படிங்கிறது. ஓகேவா, இந்த இது எங்கே வாழக்கூடியது அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டரில் வாழக்கூடியது. ஓகேவா, அதே மாதிரி வந்துன்னா இது வந்து அழகுக்காண்டி வந்துன்னா நிறைய இடத்துல வளர்ப்பாங்க. அண்ட் இது இரவில் முழிச்சிருக்கக்கூடிய ஒரு மீன் வகையை சார்ந்தது. ஓகேவா, இது வந்து என்னென்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இன்வாசிவ் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ் ஆர் இன்வாசிவ் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து நேட்டிவ் டு இந்தியா கிடையாது. அதே மாதிரி என்ன நேட்டிவ் டு நம்மளோட எந்த ரீஜியன்லையும் இது நேட்டிவ் கிடையாது. ஸோ இது வந்து எக்ஸோட்டிக் ஆர் இன்வாசிவ் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இல்லை வேர்ல்டை பொறுத்த வரைக்குமே இன்வாசிவ் ஸ்பீசிஸ்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகேவா, ஏன்னா அந்த இது வந்துன்னா நேட்டிவ் டு தட் பர்டிகுலர் ஈகோ சிஸ்டமுக்கு வந்து நேட்டிவ் கிடையாது. அதனால் என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக இது என்டர் ஆகும்போது இன்வாசிவ் ஸ்பீசிஸ் என்டர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற கீஸ்டோன் ஸ்பீசிஸ் அண்ட் அதர் ஸ்பீசிஸ் வந்து சிவியராக அஃபெக்ட் ஆகும். அது எந்த மாதிரியெல்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா ஏற்கனவே இவங்களுக்கு வந்து என்னென்னா ஃபுட்டு, ஓகேவா, ஃபுட் ரிலேட்டட் ஒரு ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கும். ஓகேவா, அதாவது என்ன நமக்கு ப்ரைமரி ப்ரொடியூசர்லேருந்து செகண்டரி ப்ரைமரி கன்சியூமர் அண்ட் செகண்டரி கன்சியூமர் இந்த மாதிரிலாம் வந்து கன்சியூமர்ஸ் இருப்பாங்க. ஆல்ரெடி வந்து என்னென்னா அவங்களுக்கு அந்த ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் அவங்க இதில் கொஞ்சம் காம்படிஷன் வரும். இதெல்லாம் வந்து என்னென்னா நேச்சுரலாக நடக்கும். பட் இந்த மாதிரி இன்வாசிவ் ஸ்பீசிஸ் உள்ளே என்டர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக காம்படிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். காம்படிஷனில் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்வாசிவ் ஸ்பீசிஸ் மோர் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க புது ஏரியாவுக்குள்ளே என்டர் ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா மோர் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதிக அளவிலான அந்த ஃபுட்டுக்கான இதை வந்து எடுத்துப்பாங்க. ஸோ காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா இங்கே நேச்சுரல் ஸ்பீசிஸ் வந்து என்னென்னா பாதிக்கப்படும். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து என்னென்னா இது வந்து மேக்ஸிமம் வந்து அங்கே இருக்கிற ஃபுட்டுக்கு மட்டும்தான் ப்ராப்ளமா அப்படின்னா அது மட்டும் கிடையாது. அங்கே இருக்கிற நேட்டிவ் இது வந்து என்னென்னா இப்போ அதோட விலை இல்லாட்டி இந்த உள்ளே வர்ற இன்வாசிவ் ஸ்பீசிஸோட ஒர்க், ஓகே, விலை இதை பொறுத்த வரைக்குமே வந்து என்னென்னா சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து அங்கே இருக்க ஆக்சிஜன் டிமாண்டாக இருக்கட்டும், மற்ற நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா இந்த இன்வாசிவ் ஸ்பீசிஸ்னால க்ரியேட் ஆகும். அண்ட் வந்து என்னென்னா ப்ரைமரி ப்ரொடியூசர் இவங்க அதிகமாக எடுக்கிறதோ இல்லாட்டி செகண்டரி கன்சியூமரை வந்து இவங்க கன்சியூம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்னாலையும் வந்து என்னென்னா நமக்கு வந்து அங்கே நிறையா காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்க நேட்டிவ் ஸ்பீசிஸ் எல்லாமே அழிஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இதுதான் மேக்ஸிமம் இன்வாசிவ் ஸ்பீசிஸோட முக்கியமான ப்ராப்ளம். இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய NGT நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல், ஓகேவா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆஃப்ரிக்கன் கேட்ஃபிஷை வந்து என்னென்னா இந்தியாவில் எங்கேயும் வந்து என்னென்னா வளர்க்கக்கூடாது, ஓகே, வளர்க்குறது வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது எதுக்கு வளர்ப்பாங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்மளுடைய அழகுக்காண்டி அந்த மீன் தொட்டிலாம் வச்சுருப்போம். ஸோ அதோட அழகுக்காண்டிலாம் வளர்க்கக்கூடியதான் இந்த ஆஃப்ரிக்கன் கேட்ஃபிஷை வந்து வளர்க்குறாங்க. அதே மாதிரி வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி நேட்டிவ் கேட்ஃபிஷ்னு ஒன்று இருக்குது. அந்த நேட்டிவ் கேட்ஃபிஷை விட இது கொஞ்சம் சைஸ் பெருசாக வளர்கிறதுனால இதை வந்து என்ன ரியரிங் பண்ணி இதை விற்கவும் செய்கிறாங்க. ஓகேவா, ஸோ அதனால் வந்து என்னென்னா மிகப்பெரிய ப்ராப்ளம் வருது. ஸோ அதை தான் இந்த நியூஸில் பேசியிருப்பாங்க. ஆஃப்ரிக்கன் கேட்ஃபிஷ் அப்படிங்கிறது என்ன இன்வாசிவ் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இன்வாசிவ் ஸ்பீசிஸ் லிஸ்ட்லாம் கொடுத்துட்டு இதில் எது இன்வாசிவ் ஸ்பீசிஸ் அப்படின்னு கேட்பான் இல்லை. ஓகேவா, ஏன்னா இல்லாட்டி ஆஃப்ரிக்கன் கேட்ஃபிஷை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு, ஓகேவா, அதில் இன்வாசிவ் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி அந்த டீட்டெயிலில் மென்ஷன் பண்ணியிருப்பான். அந்த இதை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். ஸோ அது மாதிரிலாம் கொஷின் கண்டிப்பாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ NGT இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கேரளாலையும் இந்த ஆஃப்ரிக்கன் கேட்ஃபிஷோட ப்ராப்ளம் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்ன ஸ்டபிள் பர்னிங் மெனாஸ் எமர்ஜஸ் இன் குட்டநாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குட்டநாடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்குது. இதில் வந்து என்னென்னா நம்ம ஆல்ரெடி வந்து என்னென்னா ஸ்டபிள் பர்னிங் அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்து எந்தெந்த ஸ்டேட்லலாம் பார்த்தோன்னா ஹரியானா, பஞ்சாப், டெல்லி, உத்தரப்பிரதேஷ், ஓகே, இது எல்லாமே வந்து என்னென்னா ஸ்டபிள் பர்னிங்னால வந்து என்ன ரொம்ப இப்போ கஷ்டத்தில் இருக்கிற ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்கிற அது ஸ்டேட்ஸ். ஓகேவா, இப்போ வந்து என்னென்னா இதில் புதுசாக வந்து என்ன கேரளாவும் ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டபிள் பர்னிங் அப்படிங்கிறது என்னென்னா இங்கே புதுசும் கிடையாது, இங்கேயும் பண்ணுறாங்க. பட் கம்மியான லெவலில் தான் இந்த ஸ்டபிள் பர்னிங் இங்கே கேரளாவில் நடக்குது. பட் இருந்தாலும் இங்கே இருக்கிற அக்ரிகல்ச்சரலிஸ்ட் மறுபடியும் என்னென்னா இது அகைன் வந்து கொஞ்சம் சிவியராக வந்து என்ன கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அரௌண்டு இப்போ ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டில் இருக்க அந்த குட்டநாடில் பார்த்தீங்கன்னா 30,000 ஹெக்டேர் கிட்ட வந்து என்னென்னா ரைஸ் இதெல்லாம் வந்து என்னென்னா அவங்க இது பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இதை தான் வந்து என்னென்னா
நமக்கு ரைஸ் பவுல்னே அவங்க வந்து சொல்கிற அளவுக்கு அதிகமான ரைஸ் ப்ரொடக்ஷன் வந்து என்னென்னா இங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகேவா. ஸோ ரைஸ் பவுலாக கேரளா வந்து என்னென்னா குட்டநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதிகமாக நடக்கிறதுனால இங்கே அந்த பேடிக்கு இது ஏரியாவை கிளியர் பண்ணுறதுக்காண்டி அவங்க இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே ஏர் பொல்யூஷனை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இந்தியாஸ் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் அப் 5% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி. ஓகேவா. இவங்க வந்து என்னென்னா புதுசாக ஒரு ரிப்போர்ட் விட்டுருக்காங்க. அந்த ரிப்போர்ட் படி இப்போ இந்தியா வந்து என்ன அளவுக்கு அதிகமாக வந்து என்னென்னா கார்பன் டை ஆக்சைடை எமிஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பிரச்சனை வருது அப்படின்னா நமக்கு வந்து என்னென்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் நம்ம நேஷ்னல் இன்டர்நெட் டிட்டர்மைண்ட் கான்ட்ரிபியூஷன் அப்படி மூலமாக வந்து என்னென்னா அதாவது எனர்ஜி ரெக்குயர்மெண்ட் த்ரூ நான் ரினியூவபிள் எனர்ஜிலேருந்து கம்மி பண்ணுறது மாதிரி நம்ம வந்து கொடுத்துருப்போம். அதே மாதிரி வந்து என்னென்னா நம்மளுடைய ஜிடிபியில் கார்பன் டை ஆக்சைடு லெவலை வந்து கம்மி பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அங்கே கொடுத்துருப்போம். ஓகேவா. ஸோ பட் என்னென்னா அந்த இது டார்கெட்லேருந்து என்னென்னா நம்ம மிஸ் ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. இதில் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரௌண்ட் நமக்கு முன்னாடி இருக்கிற அளவுக்கு அதிகமாக கார்பனை எமிட் பண்ணுற 2 முக்கியமான கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் சைனா. இது 3வது வந்து இந்தியா இருப்பாங்க. பட் இந்த இடைப்பட்ட காலத்தில் இப்போ வந்து என்னென்னா 2018 மட்டும் என்னென்னா காஸ்ட் ஆஃப் பிரைமரி எனர்ஜி டிமாண்டு இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த 2 கண்ட்ரியை விட இந்தியாவில் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து நம்மளுடைய க்ரோத் ரேட்டும் அவங்கள விட அதிகமாக இருக்குது ரிலேட்டட் டு கார்பன் டை ஆக்சைடு எமிஷன். ஓகேவா. ஸோ அதை தான் இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இந்த 3 கண்ட்ரி தான் சேர்த்து இருக்கையில் 70% ஆஃப் ரைஸ் இன் எனர்ஜி டிமாண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. எனர்ஜி டிமாண்ட் வந்து இந்த 3 கண்ட்ரி தான் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து கேட்குறாங்க. அளவுக்கு அதிகமாக வந்து எனர்ஜி டிமாண்ட்னால அளவுக்கு அதிகமாக நமக்கு கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து என்னென்னா இதில் ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க எனர்ஜி இன்டென்சிட்டி இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேவா. இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எனர்ஜி இன்டென்சிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் வந்து டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அரௌண்ட் 3%. ஈவன் வந்து நம்மளுடைய இன்ஸ்டாலேஷன் ரெனியூவபிள் எனர்ஜிலேருந்து 10.6% அளவில் வந்து நம்மளுடைய இன்ஸ்டாலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருந்தாலும் நம்மளுடைய எனர்ஜி டிமாண்ட் வந்து அதிகமாகிட்டே போகிறதுனால ஸோ நமக்கு எனர்ஜி இன்டென்சிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. அரௌண்ட் 3% கிட்ட டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதனால் வந்து என்னென்னா அளவுக்கு அதிகமாக வந்துன்னா நமக்கு வந்து இப்போ வந்து கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் அப்படிங்கிற லெவலில் இந்தியா வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இதான் இதில் சொல்லியிருக்கிறது. நெக்ஸ்ட்டு சைனா டெஸ்ட்ராய்ஸ் மேப்ஸ் ஷோவிங் ராங் பார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்துன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்துன்னா சைனாவோட பார்டர் வந்து எப்படி முடியும் அப்படின்னா இங்கே அருணாச்சல் பிரதேஷில் முடியும். ஓகேவா. அப்புறம் அந்த பக்கம் வந்து என்னென்னா அவங்களோட கண்ட்ரியில் வந்து என்னென்னா ஏற்கனவே பிரச்சனை இருக்குது. ஹாங்காங் அப்படிங்கிற இதை வந்து என்ன தனியாக கண்ட்ரியாக பிரித்து கொடுக்குற மாதிரியான பிரச்சனைகள்லாம் அங்கே போய்கிட்டு இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த 2யுமே வந்து என்னென்னா ஹாங்காங்னு சொல்லிட்டேன் தைவான். ஓகேவா. தைவான் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ் இந்த 2 தான் இப்போ ஒதுக்கி அவங்களுக்கு வந்து டெரிட்டோரியல் பிரச்சனையில் இருக்குது. தைவான் வந்து என்னென்னா இப்போ அங்கே வந்து என்னென்னா நமக்கு எப்படி ஜேஎன்கே இருக்கோ அங்கே தைவான் வந்து அந்த மாதிரி இருக்காங்க. ஓகேவா. அதே மாதிரி வந்து என்னென்னா அருணாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிறது என்ன இப்போ இந்தியாவோட தான் இருக்குது. பட் வந்து அது வந்து என்னென்னா ஓல்டு திபெத்தியனோட ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட ஏதாவது ஒரு மிகப்பெரிய தலைவர்கள் அருணாச்சல் பிரதேஷுக்கு போனாலும் அதை வந்து மிகப்பெரிய லெவலில் எதிர்க்கக்கூடிய லெவலுக்கும் சைனா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அங்கே இருக்கிற ஒரு கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்போர்ட்டுக்காண்டி அருணாச்சல் பிரதேஷ் இந்தியாவிலையும் தைவானை வந்து தனி கண்ட்ரிங்கிற மாதிரி ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதை இவங்க டெலிட் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க இதை வந்து ராங் பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அருணாச்சல் பிரதேஷ் வந்து என்னென்னா சைனா வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க அருணாச்சல் பிரதேஷ் எங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தைவான் அப்படிங்கிறத மற்ற இது மேக்ஸிமம் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு தனியாக ட்ரீட்டிலாம் போட்டிருக்கோம். தைவான் கூடலாம் நிறையா கண்ட்ரிஸ் தனியாக ட்ரீட்டியே போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் தைவான் எங்களோட ஓன் கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா கவர்மெண்ட் நோட்டிஃபைஸ் நியூ ரூல்ஸ் ஃபார் ட்ரக்ஸ் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அந்த ரூலோட பேர் என்ன ட்ரக்ஸ் அண்ட் கிளினிக்கல் ட்ரையல் ரூல்ஸ் 2019 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இதில் கவர்மெண்ட் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிளினிக்கல் ரிசர்ச்சை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி இந்த ரூல்ஸ் வந்து என்னென்னா இப்போதைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கிறது ஒரு 3 ரூல்ஸ் முக்கியமான ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஃபஸ்ட்டு ரூல் அப்படி என்னென்னா நமக்கு அப்ரூவிங் அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் அப்ரூவ் பண்ணுறது அரௌண்ட் இப்போ இந்தியாவிலேருந்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 30 நாளைக்குள்ளே அப்ரூவ் பண்ணணும். இது ஃபாரின்னா 90 டேஸ்க்குள்ளே அப்ரூவ் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு ரெகுலேஷன். ஓகேவா. இந்த ரெகுலேஷன்லேருந்து அவங்க தவறிட்டாங்க. ட்ரக் கண்ட்ரோலர் ஜென்ரல் வந்து என்னென்னா இதில் எந்த அப்ளிகேஷனில் எந்த விதமான இதையும் வந்து என்னன்னா இந்த 30-90 நாளைக்குள்ளே அவர் பண்ணலாட்டி ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ட்ரக் வந்து அதாவது என்ன அப்ரூவ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அதே மாதிரி நீங்கள் வந்து
EU, UK, ஆஸ்திரேலியா, ஜப்பான், US. ஓகேவா? இந்த கண்ட்ரிலலாம் வந்து என்னென்னா ஆல்ரெடி அந்த ட்ரக்கை வந்து என்னென்னா நீங்கள் வந்து ட்ரையலுக்கு அனுப்பி அந்த ட்ரக்கை வந்து அவங்க ஒத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்தியாவில் அவங்களுக்கு தனியாக ஒரு அப்ரூவல் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கண்ட்ரி பேரில் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூரோப்பியன் யூனியன், UK, ஆஸ்திரேலியா, ஜப்பான் அண்ட் US. ஓகே, இந்த 5 கண்ட்ரியில் ஆல்ரெடி வந்து அந்த ட்ரக்கை வந்து என்னென்னா அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து என்னென்னா அது வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 3வது ரூல் என்னென்னா இந்த ரூலில் வந்து அதிகமாக சேஃப்டி ரிலேட்டட், ஓகேவா, சேஃப்டி ரிலேட்டட் அண்ட் எத்திக்ஸ் கமிட்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த எத்திக்ஸ் கமிட்டி தான் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரையல்ஸை வந்து மானிட்டர் பண்ணுறது, ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கான காம்பன்சேஷன் வந்து என்னென்னா பீப்புள்ஸ்க்கு கொடுக்குறது, இதெல்லாமே வந்து என்னென்னா இவங்க தான் பார்ப்பாங்க அப்படின்றதும் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதுதான் 3 ரூல், மொத்தமே 3 ரூல் தான் சொல்லியிருக்காங்க. அந்த 3 ரூலை ஞாபகம் வச்சுக்கோங்க. 30 and 90 டேஸ்க்குள்ளே கொடுக்கணும். அப்படி கொடுக்கலாட்டி அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்ரூவ் ஆயிரும். செகண்ட் வந்து என்னன்னா யூரோப்பியன் யூனியன், UK, ஆஸ்திரேலியா, ஜப்பான் அண்ட் US இந்த 5 கண்ட்ரியில் ஆல்ரெடி வந்து அந்த ட்ரக் அப்ரூவ் ஆயிருந்தால் நீங்கள் வந்து மறுபடியும் ஒரு அப்ரூவல் அப்படிங்கிறது அதுக்கு தேவை கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவில் யூஸ் பண்ணிக்கலாம். 3வது வந்து பேஷண்ட்டோட சேஃப்டி அண்ட் எத்திக்ஸ் கமிட்டி அப்படிங்கிறதையும் அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. அப்படி கிரியேட் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து என்னென்னா ட்ரையல்ஸ் அண்ட் அதர் திங்ஸை வந்து என்ன எத்திக்ஸ் கம்யூனிட்டி மானிட்டர் பண்ணுவாங்க. அண்ட் பேஷண்ட்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கு காம்பன்சேஷன் அப்படிங்கிறத அமௌண்ட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிறத 3 ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இஸ் டெத் பை மஸ்கிட்டோ பைட் இன்சூரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இன்சூரன்ஸ்னு தெரியும். இன்சூரன்ஸில் பர்சனல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதுல ஆக்சிடென்ட் கவரேஜுக்கு இன்சூரன்ஸ் இருக்கும். ஓகேவா, அதாவது என்ன இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து ஆக்சுவலாக மொசாம்பிக்கில் இருந்திருக்காரு. மொசாம்பிக்கில் இருக்கும்போது அவருக்கு வந்து மலேரியா அட்டாக் ஆகி அவர் இறந்து போயிட்டார். ஓகேவா, பட் அவர் இந்தியாவில் வந்து என்ன இன்சூர் பண்ணியிருக்காரு ரிலேட்டட் டு ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் அந்த ஸ்கீமுக்குள்ளே வந்திருக்காரு. ஓகேவா, பட் அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, அந்த கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேஷ்னல் இன்சூரன்ஸ் லிமிடெட், அதான் வந்து அந்த இன்சூரன்ஸ் கொடுத்த கம்பெனி. அந்த கம்பெனி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இது வந்து மஸ்கிட்டோ பைட் அப்படிங்கிறது வந்து என்ன எங்களோட இன்சூரன்ஸ் கவரேஜில் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மொசாம்பிக்கை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்து மலேரியா வந்து எங்கே இருக்குன்னா மொசாம்பிக்கில் இருக்குது. வேர்ல்டு மலேரியா ரிப்போர்ட் யார் வெளியிடுவாங்க அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க, வேர்ல்டு மலேரியா ரிப்போர்ட் யார் வெளியிடுவாங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வெளியிடுவாங்க. இந்த ஆர்கனைசேஷன் படி அரௌண்ட் 3ல் ஒருத்தர், ஓகேவா, நீங்கள் மொசாம்பிக்கை பொறுத்த வரைக்கும் 3ல் ஒருத்தருக்கு வந்து என்ன மலேரியா வந்து அட்டாக் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏற்கனவே வந்து என்னன்னா இந்த மலேரியா அட்டாக் ஆன இவருக்கு வந்து என்ன காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா மொசாம்பிக்கில் வந்து என்னென்னா அவர் மலேரியா வந்து அட்டாக் பண்ணதுனால அவர் வந்து என்ன இது வந்து ஆக்சிடென்ட்டில் சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஏன்னா மொசாம்பிக்கில் இதுக்கு வந்து ஆக்சிடென்ட்டே கிடையாது, இது வந்து அங்கே வந்து காமனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஷார்ப் ரைசின் H1N1 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. H1N1 நமக்கு ஆல்ரெடி தெரியும். நமக்கு இது வந்து பேட் ஃப்ளூ அல்லது ஹியூமன் ஃப்ளூ அப்படின்னு சொல்லுவோம். ஸ்வைன் ஃப்ளூ இப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு நேம். ஓகே, பேட் ஃப்ளூ தனி, ஹியூமன் ஃப்ளூ அப்புறம் வந்து என்னன்னா ஸ்வைன் ஃப்ளூ அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. இது வந்து எப்படிலாம் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா பன்றியிலிருந்து இருந்தால் மனுஷனுக்கு இதாகும். அதே இது மனுஷன் வந்து இது பண்ணுறதுனால மனுஷன்கிட்டருந்து போகிற வைரஸ் வந்து என்னன்னா இன்னொரு மனுஷன் இன்ஹேல் பண்ணுறதுனால அவனுக்கு வந்து என்னென்னா அந்த வியாதி பரவும். இதோட சிம்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹை ஃபீவர், ஹாஃபிங், ஸ்னீசிங்கு, ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி, லாஸ் ஆஃப் அப்படைட். ஓகே, இதெல்லாம் வந்து என்னென்னா H1N1 வைரஸ்னால நமக்கு வந்து வரக்கூடியது. ஓகேவா, ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அரௌண்ட் 2015 அதிகமான கேசஸ் வந்து அதிகமாக இந்தியாவுக்குள்ளே இருந்தது. ஓகேவா, இது வந்து இன்ஃப்ளூயன்ஸா டைப் வைரஸ். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்ஃப்ளூயன்ஸா டைப் வைரஸ், அதுவும் ரெஸ்பிரேட்டரியில் வரக்கூடிய வைரஸ், ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் அப்படின்னும் இதை சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ ஒரிஜினலாக வந்துன்னா இந்த இது வந்துன்னா ஃபஸ்ட்டு எதில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பன்றியில் தான் இருந்திருக்கும். அதுக்கடுத்து தான் வந்துன்னா ஹியூமனுக்கு இது வந்துன்னா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பர்சன் டு பர்சன் ஸ்ப்ரெட் ஆகிறதும் கண்டிப்பாக வந்து நடக்கக்கூடிய விஷயம். ஞாபகம் வச்சுக்கோங்க, எதன் மூலமான ஏர் மூலமாகவே இது நடக்கும். ஓகேவா, ஸோ இதில் வந்து என்ன முக்கியமானது என்னென்னா நீங்கள் வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இப்போ அதிக லெவலில் வந்து என்ன H1N1 வைரஸோட இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து என்ன ராஜஸ்தான். ஓகேவா, செகண்ட் ஸ்டேட் வந்து என்ன குஜராத், தேர்ட் ஸ்டேட் வந்து என்ன டெல்லி. இந்த 3 ஸ்டேட்லேயும் வந்து என்னென்னா அளவுக்கு அதிகமான இந்த H1N1 வந்து கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து H1N1 பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள். ஓகேவா, அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க, மறக்காமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அந்த H1N1 வைரஸை பற்றி கூட கேட்கலாம். நமக்கு நிறையா டிசீஸ் ரிலேட்டட் இது வந்து நான் நிறையா நியூஸில் வந்திருக்கு. ஓகேவா, அதை என்னென்ன டிசீஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன். ஒன்று வந்து என்ன கைசனர் ஃபாரஸ்ட் டிசீஸ். ஓகேவா,
காய்சனார் ஃபாரஸ்ட்ரிஸ் கேஎஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் வந்து நான் இப்போ லேட்டஸ்ட்டாக வெஸ்ட் நைல் வைரஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கு. தேர்ட் வந்து நான் இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஓகே, அப்போனா தான் தெரிஞ்சுக்கும். நெக்ஸ்ட்டு சிக்கா வைரஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து அதிகமாக பரவிக்கிட்டு இருக்குது. ஓகேவா, சிக்கா வைரஸ் ராஜஸ்தானில் பரவுச்சு அப்படிங்கிறது நமக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த நியூஸு. ஓகேவா, அதே மாதிரி இந்த H1N1 ஓகேவா, அதுக்கடுத்து வந்தால் அதே கேரளாவில் வந்து நிஃபா வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் வந்து அதிகமாக பரவி நிறையா பேர் இறந்து போயிட்டு இருந்தாங்க. ஓகே, நிஃபா வைரஸ். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா போலியோ அட்டாக். ஓகேவா, போலியோ அட்டாக்கை பற்றியும் இந்த வருஷம் நியூஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு கேன்சர். ஓகே, கேன்சரும் அதிகமாக, ஏன்னா மனோகர் பாரிக்கர் அவங்க வந்து கேன்சரால் இறந்து போனாங்க. ஸோ அதனால் வந்துன்னா கேன்சரும் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான இதில் வந்து சேர்ந்துருக்கு. ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்துன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டிசீசஸ். கொஞ்சம் இதுக்கு மட்டும் என்னன்னா டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா எ பிரிட்ஜ் டு நோவேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற ஆதார் சீடிங்ஸ். ஓகேவா, நம்ம பேங்க்கோட ஆதாரை வந்து என்னென்னா இணைக்கிறத பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. அதில் எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ளாஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. நம்ம மேக்ஸிமம் நம்மளுடைய கவர்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற இதுக்கு வந்து என்னென்னா இப்போ போயாச்சு. பட் அந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் எதன் மூலமாக நடக்குதுன்னா ஆதார் கார்டு மூலமாக தான் நமக்கு நடக்குது. அப்போ அந்த ஆதார் சீடிங் வித் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கா அப்படின்னா இது வந்து என்னென்னா மேக்ஸிமம் நேரத்தில் வந்து என்னென்னா அதுவும் வல்னரபிள் செக்ஷனாக இருக்கிற முதியோர் பென்ஷனு, ஓகேவா, எம்ஜி நரேகா இந்த மாதிரியான ஸ்கீமில் வந்து என்ன இது மேக்ஸிமம் ஃப்ளாவாக தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் சில டெக்னிக்கல் வேலைலாம் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து என்னன்னா நமக்கு வந்து என்ன ஆதார் பேமெண்ட் பிரிட்ஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆதார் பேமெண்ட் பிரிட்ஜ் சிஸ்டம் இதுதான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆதாரையும் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டையும் கனெக்ட் பண்ணும். ஓகே, ஆதார் நம்பரையும் பேங்க் அக்கௌண்ட்டையும் கனெக்ட் பண்ணும். இதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா உங்களுக்கு டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா உங்களோட பேர், உங்களுடைய பேங்க் எந்த பிரான்ச்சு, ஓகேவா, லைக் எந்த ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் தேவைப்படும். பட் இப்போ நீங்கள் ஆதார் நம்பர் ஒன்றை கொடுத்தாலே போதும். அந்த ஆதார் நம்பர் ஆல்ரெடி வந்து பேங்க் டீட்டெயிலோட வந்து கனெக்ட் ஆகிருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பேங்க்கில் உங்களுடைய அமௌண்ட் வந்து போக ஆரம்பிச்சிடும். இதுதான் இப்போ இருக்க சிஸ்டம். இந்த ஆதார் பேமெண்ட் பிரிட்ஜ் சிஸ்டம் யாரை வந்து இதை ப்ரமோட் பண்ணாங்க அப்படின்னா நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இவங்க தான் வந்து என்ன ப்ரமோட் பண்ணுறாங்க. ஆர்பிஐ விட அதிகமாக ப்ரமோட் பண்ணாங்க யாருன்னா நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான் ப்ரமோட் பண்ணாங்க. இப்போ இதில் இருக்க பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு ரிசல்ட்டு விட்டுருக்காங்க. அதாவது என்ன இதில் இருக்க ப்ராப்ளத்தினால என்ன ரிசல்ட் அப்படிங்கிறதையும் விட்டுருக்காங்க. ஓகேவா, ஒன்று என்ன ரிசல்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஒரு விடோ. ஓகேவா, அவங்க வந்து என்னென்னா லைக் அவங்க பென்ஷன் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. பட் என்னென்னா அவங்களோட அமௌண்ட் வந்து என்ன வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, பட் அவங்களுக்கு தெரியல யார்கிட்ட போய் கேட்கணும், யார்கிட்ட போய் பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. அதனால் December 1 2017 வயிறு பசியால் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதே மாதிரி இன்னொரு ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் படி என்னென்னா எம்ஜி நரேகாவோட சேலரி, ஓகேவா, அரௌண்ட் 38% ஆஃப் இது வந்து என்னென்னா ஃப்ளாவாக தான் இருக்குது. அதாவது ஆதார் பேமெண்ட் பிரிட்ஜ் சிஸ்டம். ஓகேவா, அந்த அமௌண்ட்டில் வந்து என்னென்னா அந்த மெத்தடில் வந்து இந்த எம்ஜி நரேகா செயல்படுறதுல வந்து என்னென்னா கம்ப்ளீட்டாக வந்து என்னென்னா அவங்களோட அன்ரிலேட்டட் அக்கௌண்ட்டுக்கு போகுது. இந்த 38% ஆஃப் பீப்புளோட அன்ரிலேட்டட் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து என்ன மணி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதை ட்ரேஸ் பண்ணுறதும் அதை வித்ட்ரா பண்ணுறதும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கஷ்டமான விஷயம். ஈவன் பேங்க் மேனேஜர் நினச்சா கூட அதை வந்து அவங்களுக்கான இதை வந்து ஹெல்ப் பண்ண முடியலை. இதுதான் வந்து என்னன்னா இதில் முக்கியமாக வந்து என்ன 2 பிரச்சனைகளை வந்து என்னென்னா அவங்க எக்ஸாம்பிளாக கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இப்போ இந்த ஆர்டிக்கலோட மெயின் இதுக்கு வரலாம். ஸோ இந்த 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆதார் பேஸ்டு கலெக்ஷனில் வந்து என்ன ஒரு ராங் நடந்தால் யார் வந்து பாதிக்கப்படுறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன வல்னரபிள் செக்ஷன் அப்படிங்கிற எல்டர் பீப்புள் அண்ட் விடோ பீப்புள் அண்ட் பார்த்தீங்கன்னா எம்ஜி நரேகா பீப்புள். ஓகேவா, இவங்கெல்லாம் வல்னரபிள் செக்ஷன்ஸ். இவங்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாலேஜ் கிடையாது. ஓகேவா, ஸோ லிட்ரரி இது கிடையாது. ஸோ அதனால் வந்து என்ன ஏதாவது பேங்க் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்தாலும் இவங்க யாரை அப்ரோச் பண்ணுறது, எப்போ நமக்கு அமௌண்ட் வரும் அப்படிங்கிறதுலாம் தெரியாமல் தான் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த இதில் இப்போ மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனை எப்படிலாம் அரைஸ் ஆகுது அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் பேசுகிறோம். ஓகே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா நிறையா பேரோட மணி வந்து ஏர்டெல் வாலெட்டுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா இப்போ நிறையா வந்து நமக்கு ஜன்தன் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆச்சு, நிறைய பேங்க் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணாங்க. ஓகேவா, அதே மாதிரி ஆதார் சீடிங் வந்து என்னென்னா நிறைய இதுக்கு நடந்துச்சு. அப்படி ஆதார் சீடிங் நடந்ததில் நிறைய பேர் வந்து என்ன ஏர்டெல் நம்பரோட கனெக்ட் ஆகி ஏர்டெல் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நிறைய பேருக்கு வந்து என்ன இது ஏர்டெல் பேமெண்ட் பேங்கை யூஸ் பண்ணவும் தெரியாது, ஏர்டெலுக்கு ஏன் போகுது அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியாது. பட் என்னென்னா ஆதார் சீடிங் வந்து எதோட நடந்துருச்சுன்னா பேங்க் ஏர்டெல் இதோட நடந்து போயிடுச்சு. ஓகேவா, இதை தான் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு இவங்க ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ நம்மளுடைய பேமெண்ட் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா டைவர்ட் ஆகுது இன்னொரு இடத்துக்கு. ஓகேவா, அந்த டைவர்ட் ஆகிறது எங்கே டைவர்ட் ஆகுதுங்கிறது கூட கண்டுபிடிக்க முடியாத லெவலுக்கு இருக்குது. பிகாஸ் ஒரு யூசர் வந்துன்னா நிறைய பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிறதுனால தான். ஏன் இப்படி நிறைய பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி ஜன்தன் யோஜனா அப்படிங்கிற ஒரு யோஜனா இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்துச்சு. இந்த யோஜனானால என்னென்னா
என்னென்னா நிறைய பேங்க் வந்து என்னென்னா அவங்களுக்குன்னு சில டார்கெட் இருக்குது. ஓகே, அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய பேங்க் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டாங்க. இந்த நிறைய பேங்க் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணதில் பாதி பேங்க் அக்கௌண்ட் வந்து சில பேங்க் அக்கௌண்ட் வந்து தான் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, சில பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துன்னா அன்யூஸ்ஃபுல் இதுக்கு போயிடுச்சு. அண்ட் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண அந்த நேமாக இருக்கட்டும், அந்த யூஸராக இருக்கட்டும், ஓகே, 2 பேருமே வந்து என்னென்னா இப்போதைக்கு இன்ஆக்டிவில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்துன்னா இது இதோட கனெக்டாக இருக்கிற ஆதார் வந்து இதோட கனெக்ட் ஆகுது. அதுவும் வந்து என்னென்னா ஃப்ளாஸில் தான், அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டான மூவ்மெண்ட்டில் தான் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஆதாரை வந்து பேங்க் அக்கௌண்ட்டோட கனெக்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு இகேஒய்சி நாமன்னு இருக்குது. ஓகே, அந்த இகேஒய்சி நாம வந்து என்னென்னா அவங்க ஃபில் பண்ணணும். அப்படி ஃபில் பண்ணி தான் அந்த ஆதாரை பேங்க் அக்கௌண்ட்டோட இணைக்கணும். நமக்கு மக்களுக்கு இகேஒய்சினா என்னன்னே தெரியாது. ஓகே, நோ ஒரு கஸ்டமர்னா என்னன்னே பாதி பேருக்கு தெரியாது. அப்படி பாதி பேருக்கு தெரியாதுங்கிற பட்சத்தில் வந்து என்னென்னா இந்த இகேஒய்சி அப்படிங்கிறது ஃபில் பண்ணப்படாமல் இவங்க வந்து அவசர கால நிலைமையில் வந்து என்னென்னா பேங்க் அக்கௌண்ட்டையும் ஆதாரையும் இணைச்சிடுறாங்க. ஓகேவா, அப்படி இணைக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா நமக்கு வந்து என்னென்னா அந்த அக்கௌண்ட்டில் போட வேண்டிய அமௌண்ட் வந்து என்னென்னா எந்த அக்கௌண்ட்டுக்கு போகுது அப்படிங்கிறது ட்ரேஸ் பண்ண முடியாத அளவுக்கு போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னும் பிரச்சனை அப்படின்னா ஒன்று அமௌண்ட் வந்து டைவர்ட் ஆகுது. ஓகே, அந்த டைவர்ட் ஆன அமௌண்ட்டை கூட வந்து என்னென்னா மேபி எங்கேயாவது கண்டுபிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் சில பேமெண்ட் வந்து என்ன ஆயிடுதுன்னா ரிஜெக்ட் ஆயிடுது. ஓகேவா, அதாவது பேங்க் அக்கௌண்ட் ரொம்ப நாளாக டார்மெண்ட்டாக இருக்குது. ஓகேவா, பட் அங்கே அமௌண்ட் போகுது, இல்லாட்டி அந்த பேங்க் அக்கௌண்ட் சரியாக வந்து சீட் பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் ஆயிடுது. அப்படி ரிஜெக்ட் ஆகும்போது இந்த அமௌண்ட்டு அந்த பவர்லெஸ் பீப்புள் லைக் விடோ பீப்புளாக இருக்கட்டும், நமக்கு முதியோர் இதாக இருக்கட்டும், என்ஜினியரிங் பீப்புளாக இருக்கட்டும், இந்த மாதிரி பவர்லெஸ் பீப்புளுக்கு தெரிய மாட்டேங்குது ஏன் ரிஜெக்ட் ஆனிச்சு, எப்போ இந்த அமௌண்ட் திரும்பி வரும் அப்படிங்கிற எந்த விதமான அவங்களுக்கு தகவலும் கிடைக்கிறது இல்லை. ஓகேவா, செகண்ட் வந்து இதில் முக்கியமான ப்ராப்ளம் வந்து அக்கௌண்டபிலிட்டி ப்ராப்ளம். ஓகேவா, யாருக்கு இதுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்குது? ஒன்று ஏபிபிஎஸ் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துப்பானா. ஓகேவா, அதாவது ஆதார் பேமெண்ட் பிரிட்ஜ் சிஸ்டம் அக்கௌண்ட்டில் எடுத்துப்பானா, அக்கௌண்டபிலிட்டி எடுத்துப்பானா, இல்லை இது வந்து என்ன நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுத்துப்பானா, அல்லது ஆர்பிஐ வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்குமா அப்படிங்கிறது கிளியர் கட் வியூ வந்து யாருக்குமே கிடையாது. ஏன்னா இது பேஸ்ட் வந்து ஆதார் பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பேங்க்னா ஆர்பிஐ. ஓகேவா, அப்போ பேங்க் இப்போ அந்த இதை வந்து அதிகமாக யார் வந்து பண்ணுறாங்கன்னா நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் அதிகமாக பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அவங்ககிட்ட போய் கேட்க முடியுமானா அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. ஓகே, நமக்கு தெரிஞ்சது ஆர்பிஐ மட்டும்தான். பட் ஆர்பிஐயில் அந்த அளவுக்கு இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து என்ன கிடைக்கிறது இல்லை. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து டெக்னாலஜிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்து என்னன்னா இதில் அதிகமாக வருது. ஓகேவா, ஸோ இதை வந்து நிறைய பேர் கவுண்டர் பண்ணுறாங்க. ஏன்னா சில நேரங்களில் சில பேருக்கு வந்து என்ன அந்த ஆதார் பயோமெட்ரிக் அந்த அப்ரூவல் வந்து கிடைக்கிறது இல்லை. ஓகேவா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்ன டோட்டலாக இந்த ஆதார் இதில் இருக்கிற பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்ன ஆர்பிஐ ரிசீவ்ஸ் அக்ரெசிவ் பிட்ஸ் இன்ஃபியூசஸ் 34,500 crore லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக இது பார்த்தோம், ஃபாரெக்ஸ் ஸ்வாப் அப்படிங்கிறது பார்த்தோம். ஓகே, ஃபாரெக்ஸ் ஸ்வாப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதன்படி என்னென்னா நம்மளுடைய ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனுக்கு பதிலாக நம்மளுடைய டாலர் ரூபி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போகிறாங்க. 3 வருஷத்துக்கு வந்து இதோட இது இருக்கும். இந்தியன் அண்ட் ஃபாரினர்ஸ் 2 பேருமே வந்து என்ன இதில் பண்ணலாம், அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தோம். லேட்டஸ்ட்டாக கவர்மெண்ட் அதாவது ஆர்பிஐ என்ன சொல்லியிருந்தாங்க, நாங்கள் 5 பில்லியனுக்கு வந்து என்ன ஃபஸ்ட்டு இதை வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 16 பில்லியன் அளவுக்கு வந்து என்ன இதுக்கு வந்து என்னென்னா பிட்ஸ் வந்து வந்திருக்கு. ஓகே, அதில் 34,500 கோடி மட்டும் இப்போதைக்கு வந்து என்ன இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லிக்விடிட்டியை வந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டியும் லிக்விடிட்டியை கம்மி பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரியான ஸ்வாப்பு நடக்க போகுது. ஓகேவா, ஸோ அதை தான் இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. அண்ட் இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.